இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனிதமான தவக்காலத்தின் 37ஆம் நாளுக்கு நாம் பயணித்து வந்திருக்கிறோம். நமது மனமாற்ற பயணத்தின் இறுதி கட்டத்தில் முடிவில்லாத வாழ்வுக்கான உடன்படிக்கையையும் கிறிஸ்துவின் முடிவில்லாத தெய்வீக இருப்பையும் குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். இன்றைய முதல் வாசகம் தொடக்க நூல் நற்செய்தி, யோவான் நற்செய்தி. தவக்காலத்தின் நோக்கமான அழிவற்ற வாழ்வுக்கான உடன்படிக்கை மற்றும் அதன் தன்மையான கிறிஸ்துவின் முடிவில்லா விசுவாசித்தல் எந்தவிதமான காரணமின்றி, எந்தவிதமான எதிர்பார்ப்புமின்றி விசுவாசித்தல் ஆகியவற்றை தெளிவுபடுத்துகின்றன. ஆபிரகாமுடன் கடவுள் செய்த உடன்படிக்கையின் ஆழமான அர்த்தம் என்ன? இயேசு ஏன் ஆபிரகாமிற்கு முன்னரே நான் இருக்கிறேன் என்று கூறுகிறார் என்று நாம் சில கேள்விகளை எழுப்பி என்று நாம் தியானிக்கலாம். இன்றைய தவக்காலத்தின் நோக்க நித்திய வாழ்வுக்கான உடன்படிக்கை, முடிவில்லாத வாழ்வுக்கான உடன்படிக்கை, மனித ஆற்றலை விட்டு கடவுளின் வல்லமையால் வாழ்வு பெறுதல். தொடக்க நூல் வாசகத்தில் ஆபிரகாம் விழுந்து வணங்கும் போது கடவுள் அவரோடு செய்த உடன்படிக்கை தவக்காலத்தின் நோக்கமான நம்பிக்கையின் வழியாக அழிவற்ற வாழ்வை பெறுவதை மையப்படுத்துகிறது. உன் மீது உடன்படிக்கை வைக்கிறேன், பல மக்கள் இனங்களுக்கு தந்தையாவாய், இனி உன் பெயர் ஆபிராம் எனப்படாது, ஆபிரகாம் எனப்படும், நான் உனக்கும் உன் பின்வரும் வழிமரபிற்கும் கடவுளாய் இருப்பேன் என்று அவர் வாக்குத்தத்துவம் கொடுப்பது நமக்கு வாழ்வு தரக்கூடிய செய்திதான். கடவுள் ஆபிரகாமுக்கு பல மக்களிடங்களுக்கும் தந்தையாகுமாறு வாக்குறுதி அளிக்கிறார். அதற்கு ஆபிரகாம் கட்டுப்பட வேண்டும். மேலும் அவர் விருத்த சேதனம் செய்யப்பட வேண்டும். ஆபிரகாமின் பெயர் ஆபிரகாம் பல இனங்களுக்கு தந்தை என்று மாற்றப்படுகிறது. இதுதான் உடன்படிக்கையினுடைய நிபந்தனைகளாக அங்கு சொல்லப்படுகிறது. இந்த உடன்படிக்கை வெறுமனே ஒரு பூமிக்குரிய, ஒரு மண்டகத்திற்குரிய வாரிசுரிமை மட்டுமல்ல. இது கடவுள் என்றென்றும் ஆபிரகாமின் வழிமரபினருக்கும் கடவுளாக இருப்பேன் என்ற முடிவில்லாத வாழ்வுக்கான வாக்குறுதியை தருகிறது. நம்முடைய தவக்கால நோக்கம் நமது சுய ஆற்றலையும் பெருமையை விட்டுவிட்டு ஆபிரகாமை போல விசுவாசத்துடனும் கடவுளின் வல்லமைக்கு தம்மை ஒப்படைப்பதாகும். கடவுளின் வார்த்தையை கேட்டு அவரோடு புதிய உடன்படிக்கையில் திருமுழுக்கின் வழியாக நிலைத்திருப்பதே இந்த முடிவில்லாத வாழ்வுக்கான அடிப்படை. இந்த தவக்காலத்துடைய தன்மை என்ன? முடிவில்லாத கிறிஸ்துவின் முடிவில்லாத நிலைத்திருப்பு, மனித பார்வை விட்டு தெய்வீகத்தை விசுவசித்தல். இயேசு கிறிஸ்து தம்மை ஆபிரகாமை காட்டிலும் பெரியவர் என்று அறிவித்து தவக்காலத்தின் சரியான தன்மையை உணர்த்துகிறது. உண்மையாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என் வார்த்தையை கடைப்பிடிப்பவர் என்றுமே சாக மாட்டார். ஆபிரகாமிற்கு முன்னரே நான் இருக்கிறேன் என்கிறார் இயேசு. எனவே அவர்கள் என்மேல் கல்லை எடுக்கிறார்கள் என்பது ஆண்டவர் கூறக்கூடிய வார்த்தை. நித்திய வாழ்வு அல்லது முடிவில்லாத வாழ்வு. இயேசு தம் வார்த்தையை கடைப்பிடிப்பவர் என்றுமே சாக மாட்டார் என்று கூறுகிறார். இதுவே ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அழிவற்ற வாழ்வுக்கான உடன்படிக்கையினுடைய நிறைவேற்றம். யூதர்கள், நீ ஆபிரகாமை விட பெரியவனோ, நீ பெரியவனோ என்று கேட்டபோது இயேசு சொல்லுகிறார், ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்னரே நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன் என்கிறார். ஐ ஆம் இந்த வார்த்தை பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் மோசேயிடம் தம்மை வெளிப்படுத்தி தெய்வீக பெயர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இயேசு தம்முடைய முடிவில்லாத தெய்வீக இருப்பை இப்படி வெளிப்படுத்துகிறார். நம்முடைய தவக்காலம் என்பது இயேசுவை ஒரு நல்ல இறைவாக்குனராகவோ அது வெறும் மனிதராகவோ பார்ப்பதை விட்டுவிட்டு அவரை முடிவில்லாத கடவுளின் மகனாக விசுவசிப்பதுதான் இந்த தவக்காலத்தினுடைய முதன்மையான நோக்கம். வெறும் சாதாரண ஒரு இறைவாக்குனராக அல்லது சாதாரண ஒரு மனிதராக அல்ல, கடவுளுடைய மகனாக. இயேசுவின் இந்த வார்த்தை அவர் மனித தகுதிகளால் அளவிட முடியாதவர் என்பதை உணர்த்துகிறது, மனிதரால் புரிந்து கொள்ள முடியாதவர் என்பதை உணர்த்துகிறது. இறையியல் பார்வையும் அதுதான். உடன்படிக்கையின் பாத்திரங்களும் முடிவில்லாத வாழ்வுக்கான பொறுப்பும், முடிவில்லாத வாழ்வினுடைய கண்ணோட்டத்தை நமக்கு ஆண்டவருடைய வார்த்தை உணர்த்துகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாமின் உடன்படிக்கையும் இயேசுவினுடைய முடிவில்லாத வாழ்வு குறித்த போதனையும் நமக்கு வாழ்விலே முக்கியத்துவம் பெறுகின்றது.
ஆபிரகாம் பல இனங்களுக்கு தந்தையாகும் வாய்ப்பை தன் மனித ஆற்றலால் இஸ்மாயில் மூலமாக பெற முயன்றார். இன்றைய பொது வாழ்விலும் நாம் நமது சமூக பிரச்சனைகளுக்கு தற்காலிகமான மனித ஆற்றலை சார்ந்த தீர்வுகளை மட்டுமே நாடி கடவுளின் முடிவில்லாத வழியை நாம் புறக்கணிக்கிறோம் என்று சொன்னால் அது மிகையாகாது. உலக பிரச்சனைகளை ஒரு முடிவில்லாத கண்ணோட்டத்தோடு அணுக வேண்டும் என்பதை அது அழைப்பு விடுக்கிறது. நாம் தற்காலிக புகழையோ செல்வத்தையோ தேடாமல் முடிவில்லாத வாழ்வுக்கான உடன்படிக்கையின் பாத்திரங்களாக தி ஏஜென்ட்ஸ் ஆஃப் தி கவனன்ட் என்று சொல்லப்படுகிறது நாம் இருக்க வேண்டும். We are all called to be the agents of the covenants. முடிவில்லாத வாழ்வுக்கான உடன்படிக்கையினுடைய பாத்திரமாக கருவியாக நாம் இருக்க அழைக்கப்படுகிறோம். நம்முடைய தவக்கால பணி விசுவாசத்தின் வழியாக முடிவில்லாத வாழ்வுக்கு தகுதி பெறுவது. நாம் இயேசுவின் முடிவில்லா தெய்வீகத்தை விசுவசித்து சமுதாயத்தில் மரணத்தையும் அழிவையும் ஏற்படுத்தும் சக்திகளை விட்டு விலகி நித்திய வாழ்வை தரும் நீதி, அன்பு மற்றும் சமாதானத்திற்காக நாம் உழைக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இறுதியாக முடிவில்லாத வாழ்வுக்கான உடன்படிக்கையில் நாம் நிலைப்போம். தவக்காலத்தின் இந்த 37ஆம் நாளில் நாம் இயேசுவின் முத்தியமான வார்த்தையை பற்றி கொள்வோம். ஆபிரகாமை போல நம்முடைய சுய ஆற்றலை விட்டுவிட்டு கடவுளின் வல்லமையால் முடிவில்லாத வாழ்வுக்குரியவர்களாக நாம் மாறுவோம். இயேசுவின் வார்த்தையை கடைபிடித்து நாம் என்றுமே சாகாமல் அவருடைய தெய்வீகத்தில் பங்கு பெறுவோம். அவருடைய இறைத்தன்மையில் நாம் பங்கு பெறுவோம். நாம் இந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் போது நம்முடைய வாழ்வு உண்மையான பொருளையும் முடிவில்லாத மகிமையும் பெற்றுக்கொள்ளும். அப்படிப்பட்ட வாழ்வுக்கு இறைவன் தன்னை அர்ப்பணித்தார். நாமும் அவர் வழியிலே வாழ்வோம், உண்மையின் வழியிலே வாழ்வோம். ஆமென்.